ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன்ற மாதிரி நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா, நமக்கு தீபாவளிக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருச்சுங்க. அது யார் அனுப்புனாங்கன்னே தெரில. ஆக்சுவலாக நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அட்ரஸும் கொஞ்சம் ஏடாகூடமாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக யார் அனுப்புனாங்கன்னு தெரில. அந்த பாக்ஸ் வந்து ஒரு 2 டேஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். சப்போஸ் ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் சரி 2 டேஸாக வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தா, என்னடா இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணாதே வச்சுருக்கோம். சரி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு மிட்நைட் ஒரு 12:30 இருக்குங்க சம்திங். அப்போ வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலான்னு நான் பிரித்து பார்க்குறேன். அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிக்கிறே கொஞ்சம் இதாக தான் இருக்கேன், பயமாக தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன கொரியர்னு பார்ப்போமே யார் அனுப்புனாங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போது கொரியர் ஓப்பன் பண்ணிக்கலாம். யார் அனுப்புனாங்க என்னென்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனாங்களா இல்லை வேறு யாராவது அனுப்புனாங்களா? அப்படி யாரும் நமக்கு யாரும் இல்லையே. இவ்வளோ பெரிய பார்சல் அனுப்புறங்க. செருப்பு பாக்ஸ் மாதிரி இருக்குது. பாக்ஸை பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்ன அனுப்புனாங்க ஒரே கொஞ்சம் ஆச்சரியங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா பார்சல் இருக்கிற சைஸ் அப்படி, வெயிட் அப்படி. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு எடுக்கிறேன். என்ன பாக்ஸ்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க யாரோ. ஆக்சுவலாக அமேசான்லேருந்து கேமரா மாதிரி ஏதோ இதாக இருக்குது. என்னென்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாக்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னென்னு மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு பில்லை பார்த்தா பில்லுலேயும் சரியாக போடல, மென்ஷன் பண்ணல. பேர் போட்டிருக்காங்க, ஊர் வந்து போட்டிருக்காங்க. ஊர் வந்து பெங்களூர்லேருந்துட்டு பெங்களூர் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் அமேசானில். ஓகேங்களா? அமேசானில் யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன ப்ராடக்ட்டுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அமேசான் பாக்ஸு ஃபுல்லாகவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். இப்போ எங்கடா கத்திரிக்கோலை காணும். இருக்குது, எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். யார் ஆர்டர் பண்ணாங்க பேருன்னு தெரில. இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரின்னு தெரில. இது எந்த பேர் ஆக்சுவலாக? சரி பார்ப்போம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போங்க என்ன சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு நமக்கு. ஓகேவா? இப்போ சர்ப்ரைஸ் பார்ப்போம். இது பில்லு இருக்கும் போல். அமேசானில் ஆர்டர் பண்ணதுக்கான பில்லு இருக்குது. அந்த சைடு ஓப்பன் பண்ணுவோம். இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12:30 டைம். இந்த டைமில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். 12:30 எபோவ். ஓகேங்களா? இந்த டைமில் அன்பாக்ஸ் பண்ணோம். சரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக அன்பாக்ஸ் பண்ண வச்சுருக்குமே, தீபாவளி முடிஞ்சு அப்படின்ட்டு தான் கொஞ்சம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். நாம் பாக்ஸில் வேறு என்ன இருக்கும்? வெயிட்டாகவும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. என்னவாக இருக்கும்? என்னடா அது புதுசாக இருக்குது? பில் இருக்குது, என்ன இருக்குது பார்ப்போமே. ஐயோ, ஃபயர் போல்ட் ஸ்மார்ட் வாட்ச் தாங்க இருக்குது. யாரோ நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த பைப்லன்னு தெரில. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக இருந்தேங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி பார்த்தா தான், வாரண்டி இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஃபயர் போல்ட்டு இது ரேட்டிங் நல்லா இருக்குங்க. இந்த ஃபயர் போல்ட் ரேட்டிங் நான் ஆக்சுவலாக பார்த்து வச்சுருந்தேன். யார் போட்டான்னு தெரில. நான் ஆக்சுவலாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். சர்ப்ரைஸாக யாரோ வாங்கியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட்டு காலில் தெரிஞ்சிடும் யாருன்னு. ஃபயர் போல்ட்டு பார்த்துட்டா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. டோனி சைன் இருக்குது. ரேட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்னா 35.3 mm டிஸ்பிளே, டச் ஸ்பேஸ், மகேந்திர சிங் தலைவர் டோனி சைன் இருக்குது. தென் ஸ்லீப் மானிட்டரிங், இன்பில்ட் மைக்கு, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், கேமரா கண்ட்ரோல், IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்களாம்மா. வெதர் அப்டேட் எல்லாமே இருக்குது ஸ்மார்ட் வாட்சில். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா வாக், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், ஃபுட்பால், கிளிம்பிங், டென்னிஸ், மோர் எக்ஸட்ரா நிறையா இருக்குங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக தான் இருக்குங்க. 1 to 3 ஸ்போர்ட்ஸ் மோடு, மானிட்டரிங்கு, மெட்டல் கேஸ் பாடி. வாட்ச் பார்க்குறதுக்கு எப்படி சும்மா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. 1 year வாரண்டி கார்டு வந்து 1 நம்பர் போட்டிருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் பார்த்தா நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கூட தெரியாதுங்க. மேனுவல் இருக்க பரவாயில்ல. வாரண்டி இருக்கும் போலங்க. வேரண்டி கார்டு ஒன்று இருக்குது. அது வாரண்டி என்ன பிரச்சனைனா நம்ம வாரண்டி பண்ணிக்கலாம் இந்த ஃபயர் போல்ட்டில். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்னடா அது எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் எனர்ஜெட்டிக் தாங்க இருக்குது. ஃபயர் போல்ட் ஓப்பன் பண்ண ஃபயர் போல்ட் பாருங்கள். அப்படியே டெக்ஸ்ட்டு ஸ்டைலே சும்மா பிராண்டாக இருக்குது. அப்போ வாட்ச் எவ்வளோ இதாக இருக்கும். சரி நான் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு.
இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பாடா, செம்ம சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. எடுத்து கையில் கட்டினா ராஜா மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபயர் போல்ட் பரவாயில்லைங்க. மேலே ஸ்க்ரீனு பார் வந்து பிளாக் பார் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்காங்க. சூப்பராக போட்டிருக்காங்க. யார் போட்டாங்கன்னு தெரில. எனிவே தேங்க்ஸ். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி நாம் விளையாடுவோம் ஸ்மார்ட் வாட்சில். என்ன ஆப்ஷனு தெரியாது ஆக்சுவலாக. இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன மேனுவல் படித்து நாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துப்போம். வடிவல் மாதிரி. ஃபயர் போல்ட் ஆன் பண்ணுறதுக்கு எங்கடா சுவிட்சை காணும்? பின்னாடி எல்லாமே கேஸ் பண்ணியிருக்காங்க. அது சார்ஜிங் போட்டு மாதிரி தெரியுது. இதெல்லாமே சென்சிங் யூனிட் போல் 3 மாதிரி இருக்குது. சென்சிங் யூனிட்டு 3 சென்சார் இருக்குது. மேலே ஸ்பீக்கருக்கான லவுட் ஸ்பீக்கருக்கு இருக்குது. மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்கு. இதில் தான் சென்ஸ் பண்ணி கொடுக்குங்க நம்ம கையில் மணிக்கட்டில் வச்சு. பரவாயில்லடா. ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்கடா. சார்ஜிங் கேபிள் எப்படி சார்ஜ் போடுறது? பின்னாடி அந்த 2 போர்ட் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இதில் தான் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த 2 பின்னு பக்கத்தில் என்னடா அது மேக்னெட்டிக் இருக்குங்க. மேக்னெட் 2 பக்கம் மேக்னெட் போட்டு நடுவில் 2 பூச்சி மாதிரி இருக்குது. அந்த இதில் தான் வந்து நமக்கு சார்ஜிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லாமே. 2 பின் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது, டேமேஜ் எல்லாம் இல்லை. நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதை கடைசியாக வாட்சோட இந்த 2 போல்ஸில் தான் நம்ம வந்து பின் பண்ணி நம்ம இது பண்ண போல், சார்ஜ் பண்ண போல். ஓகே, அது மேனுவலில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். சென்சிங் யூனிட் எல்லாமே இருக்குது. ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாட்டர் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா IP67 47 ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஃபிக்சல் ரெசிஸ்டன் 240 240 240. ஓகே, மேனுவல் எடுத்து படிப்போம் நம்ம. மேனுவல் இங்கடா ஃபஸ்ட்டு. டாஃபிட் ஆப் டாஃபிட் ஆப் ஏற்றிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டாஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கொடுத்த QR கோடை ஸ்கேன் பண்ணணுமா? ஆமாம். ஓகே, உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து எதுக்கு சப்போர்ட் ஆகும்னா ஆண்ட்ராய்ட் 5.1 இல்லைன்னா iOS 8.0 ஓகேங்களா, ஆர் எபோவ் அண்ட் ப்ளூடூத் 4.0 ஆர் எபோவ் வந்து இருக்கணும், ப்ளூடூத் ரேஷியோ. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ஸ்மார்ட்ஸ் வித் ஆப்பு கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஹேட் டிவைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த டாஃபிட் ஆப்னு ஏற்றிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, QR கோடு, அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும் போலங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு கிளிக் ஆன் ஆட் டிவைஸ் டு கனெக்ட் த ஸ்மார்ட் வாட்ச்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன, ஆட் டிவைஸ் லிஸ்ட் ஸ்கேனடு கனெக்ட் டைரெக்ட்லி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஓகேங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இதில் ஃபயர் போல்ட்னு ஒரு ஆப்ஷன், ஃபயர் போல்ட் 100 தான் கொடுத்துருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுன்னு போட்டிருக்காங்க. ஃபயர் போல்ட் 100 இது பிராண்ட் நேமு. பரவாயில்லைங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாம் வாட்ச்லேயே வந்துடுச்சு இப்போது. தென் ஃபயர் போல்ட் 100 ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. கிளிக் ஆன் நோட்டிஃபிகேஷன்ஸ் டேப் இன் தான் டாஃபிட். அதாவது டாஃபிட் ஆப்பில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டேப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் எலிமினேட் பண்ணி விடணும். என்னென்ன நோட்டிஃபிகேஷன்னா ஃபோனு, வெதரு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, ஃப்ரீசாட்டு, இன்ஸ்டாகிராமு, ஸ்கைப்பு, இன்னொன்று லைனு. இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடுமாம்மா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா? ஓகே. அப்புறம் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதிலே ஃபோன் பேசிக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் போதும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ரீசன்ட் கால் பேசிக்கலாம். ஒரு 6 கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கான்டாக்ட் வந்து 8 பேரா, எவ்வளோ பேர், 8 கான்டாக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபோன்லேயே. அந்த வாட்ச்லேயே 8 கான்டாக்ட் வந்து சேவ் பண்ண. அவ்வளோதான் மெமரி பவர் இருக்குது. அவ்வளோதாங்க, அதே போதும்ல நமக்கு வேலை செய்யும். நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா வரும்
ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெயின் ஹோம்க்கு வந்துடும். ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா மெசேஜ் பார்த்துக்கலாம், ஃப்யூச்சர் பேஜஸ் எல்லாமே பார்த்துக்கலாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட் பார்த்துக்கலாம். இப்போ சார்ஜிங் நம்ம செக் பண்ணலாம். லேப்டாப்பில் பின் பண்ணிட்டு சார்ஜிங் பாருங்கள், சார்ஜிங் ஆகுது. மிட் நைட்டில் 40 நிமிஷம் இருக்குது ஃபஸ்ட் சார்ஜிங். ஓகேங்களா? சார்ஜிங் ஆகும்போது எதுவுமே பண்ண முடியாத இருக்கா, எந்த ப்ராசஸுமே ஒர்க் ஆகாது. ஒன்லி சார்ஜிங் மட்டும்தான் ஆகும். பார்த்தீங்களா? எதுவுமே ஆகலை, எந்த ஆப்ஷனுமே ஷோ ஆகலை. சார்ஜிங் பண்ணும்போது சார்ஜிங் மட்டும்தான் ஆகும். ஓகே, பரவாயில்லையே, ஸ்மார்ட் வாட்ச் செம்மையாக இருக்குது. உடனே நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக எங்கே போனாலும் நம்ம வால்பேப்பர் செட் பண்ணால் வேறு வேலையே இல்லை. வால்பேப்பர் செட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் டிஸ்பிளே எப்படி செட் பண்ணலாம். டிஸ்பிளேயில் பிரைட்னஸ் இருக்குது, எவ்வளோ வைக்கணும், ஸ்லீப் இருக்குது, வாட்ச் ஃபேஸு, மெனு பார் இருக்குது, ரிஸ்ட் வாட்ச். இது பாருங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணோம் பிளிங்க் ஆகுமாமே. ரிஸ்ட் ரைஸ், இந்த மணிக்கட்டு வந்து ரைஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். டைம் பார்க்கணுன்னா மேலே தூக்கிட்டு கீழே வேணாம், டக்குன்னு டைம் பார்த்துக்கலாம்ல. வைப்ரேட்டு அதெல்லாம் வேணாம், டிஎன்ஏ மோடு வேணாம், பவர் சேவர் போடாதீங்க அவ்வளோ சீக்கிரம். ஃபோன் கனெக்ட் பண்ணுறது இப்படி தாங்க. ஃபோனு இது ஆஃப்னு இருக்கும், இதை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோன்னா எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிடும். மியூசிக் பிளேயர் முதல் கொண்டு கனெக்ட் ஆகிடும். ஃபோன் கால் நீங்கள் இதிலே பேசிக்கலாம். ஃபோன் ரீசெட் பண்ணுறனாலும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இதிலே ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும். அண்ட் தென் வேறு என்ன ஆப்ஷன், பின்னாடி வரும். பேக் வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு தள்ளி விடணும். ரைட் சைடுனா பேக் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட்டு, பவர் ஆஃப், ரீசெட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வாட்சை ரீசெட் பண்ணால் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கேன், பரவாயில்லையே. எபவுட் பார்க்கலாம். எபவுட்டில் வெர்சன், கட்சி வெர்சன் இருக்குது. ஆப்பு கியூஆர் கோடை வந்து சப்போஸ் உங்கள் ஃபோன்லேருந்து மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோடை என்ன பண்ணி ஸ்கேன் பண்ணாலும் போதும், கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அபவுட் வாட்சுக்கு ஒரு அபவுட், என்ன மாடல், என்ன வெர்ஷனு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கே. இது வந்து என்ன மோடு அப்படிங்கிறத பார்க்க போகிற. பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, அட்ராக்டிவாக, யூஸர் ஃப்ரெண்ட்லிங்க. ஆக்சுவலாக டக்குன்னு பாருங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுதான், செம்மையாக இருக்குது, சூப்பர். ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, ஷட்டரு, அதாவது நீங்கள் கேமரா எடுக்கிறது இங்கேருந்து கிளிக் பண்ணி ஃபோனில் கேமரா எடுத்துக்கலாம். பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது. இது ரீசெண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ ரீசெண்டாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அதில் ஃப்ரண்ட்டில் வந்து டயல் பேட் இருக்குது, ரீசெண்ட் கால் இருக்குது, டயல் பேட். இதுலேருந்தே கால் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பாடுறா, கான்டாக்ட்ஸ் 8 கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 8 கான்டாக்ட் தாங்க பண்ண முடியும். பரவாயில்ல, அதே பெட்ரு தாங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வாசை சுற்றி பார்த்தியாச்சு. ஸ்க்ரீனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கவர் கழட்டாமல் இருந்துச்சு ஆல்ரெடி. இது வாட்சோட ப்ரொஃபைல் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ ஸ்க்ரீனை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவை ப்ரொஃபைலாக செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். யூஸர் ஃப்ரெண்ட்லி தாங்க வாட்ச் எல்லாமே. எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதிலே வந்துடுச்சு. கிஃப்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு வாட்ச் அன்லாக் பண்ணேன் நைட்டு 12:30. பரவாயில்ல, சூப்பர் கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.